Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th டெஸ்ட் இங்கிலீஷ் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2 இது ரெண்டுமே கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ஜூலை போர்ஷன் 4. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி ஒன்ஸ் அப்பான் அ டைம் போம் ஆஃப்டர் 20 years சப்ளிமெண்ட்ரி. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா த குயின் ஆஃப் பாக்ஸிங், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர், a shot in the dark supplementary. So the portrait of a lady. So in the prose la pathina page number 5 la answer the following question in one or two sentences irukku illingla. Describe the grandfather as seen in the portrait irukliya adu 3 times ketirukanga. Why did the grandmother accompany the author to school? In the question important. What made the dogs follow the grandmother after school hours? This important question. Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? Important. What was the happiest time of the day for grandmother? This important question. அடுத்தது answer the following questions in 3 or 4 sentences each பார்த்தீங்கன்னா describe the author's grandmother இருக்கு இல்லையா அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 times. And how is school education in the village different from that in the city இருக்கு இல்லையா C அந்த question important. And then E the grandmother was strong minded, justify இந்த question important question. Answer the following in a paragraph பார்த்தீங்கன்னா the grandmother played a vital role. A இருக்கு இல்லையா 3ல A இது important question. And then C question important question ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஆத்தர் ஸ்கெட்சையும் நமக்கு கேட்கலாம். அடுத்தது சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதில் வரக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸு, வெக்காபுலரி, கிராமர் பார்ட், அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இதில் எல்லாமே எது வந்து வருமோ நீங்கள் வந்து அதில் தரோவாக இருக்கணும். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அண்ட் தென் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ் இது வந்து நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து வெக்காபுலரியில் கவர் ஆகும். அடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் எது வரும் அப்படின்ற மாதிரி. பேஜ் நம்பர் 11 டிட்டர்மினர்ஸ் இருக்கு இல்லையா அதோட எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா fill in the blanks with appropriate determiners. இது ஃபுல்லாக இந்த எக்ஸசைஸு தரோவாக பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் இது எல்லாமே. அடுத்து டென்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 14ல் இருக்கு இல்லையா now use the verbs given in brackets in the following sentences in their correct forms இருக்கு இல்லையா இந்த டென்ஸ் வரக்கூடிய எக்ஸசைஸை நல்லவா தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதோட எக்ஸசைஸ். அடுத்தது மெயின் திங் நோட்டீஸ் ரைட்டிங். இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கில் ரைட் நோட்டீஸ் அபவுட் த இனாக்ரேஷன் ஆஃப் அ லாஃபர் கிளப் இன் யுவர் ஸ்கூல் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சாம்பிள் நோட்டீஸையும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இதையே கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா. டிராஃப்டிங் ஸ்பீச்சோட ஃபார்மெட். அடுத்தது போம் ஒன்ஸ் அப்பான் அ டைம். போமில் சம்டைம்ஸ் இந்த போம் ரிலேட்டட் ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்குறாங்க. அப்படி இல்லையா நமக்கு பேஜ் நம்பர் 24ல் இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய கொஷின் பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத் while their eyes block cold eyes இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் செகண்ட் 2 times கேட்டிருக்காங்க. சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ERC reference to explain the following lines with reference to context இருக்கு இல்லையா இந்த கொஷனில் இந்த 4 கொஷினுமே இம்பார்ட்டண்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 2 times கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போமில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இது 3மே இம்பார்ட்டண்ட். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பேராகிராஃப் கொஷின் ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரோஸ்க்கு காமன் பேராகிராஃப் அண்ட் தென் போமுக்கு காமன் பேராகிராஃப்ன்ற மாதிரி நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். இல்லைனா கொஹரண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா. யூனிட் 2 த குயின் ஆஃப் பாக்ஸிங் இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38ல் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 2 to 3 sentences இருக்கு இல்லையா அந்த கொஷின் ஆன்சர்ஸில் ஹவு டிட் மேரி கோம் மேனேஜ் டு கெட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஹர் ட்ரிப் டு தி USA அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா வை டிட் மேரி கோம் திங்க் தட் should not return empty handed B important question. And then C important, D important, E important, and then H I what did she consider her greatest achievement why இந்த கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா why was Mary Kom named the queen of boxing and magnificent Mary இது இம்பார்ட்டண்ட். அடுத்தது இந்த ப்ரோஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்ரிவேஷன்ஸ் ஓகேங்களா. காமன் அப்ரிவேஷன்
ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம 11th என்டர் ஆகிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன, அதாவது 11th எப்படிலாம் கேட்பாங்கன்றத மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு அடுத்ததே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது கிராமர் பார்ட், வொக்காபுலரி பார்ட், இது எல்லாமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்கோரிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஈஸியாக நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். மற்றபடி இந்த ஜென்ரல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். மேக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் கிராமர் எல்லாம். தென் பேஜ் நம்பர் 43 மாடல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, fill in the blanks with suitable models. இது இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45ல ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ், அதாவது அந்த எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்தது ரைட்டிங்கில் நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நோட் மேக்கிங்க்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து சம்மரைசிங் எப்படி எழுதணும், ஆர்டிக்கல் எப்படி எழுதணும். ஸோ இதிலேருந்து நமக்கு எதுலேருந்து வேணுனாலும் நம்ம கேட்கலாம். அதாவது நமக்கு ஒரு ப்ராப்பர் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்ற பேட்டர்ன் இங்கிலீஷில் நம்ம சொல்ல முடியாது. மற்ற சப்ஜெக்ட் சொல்கிற மாதிரி நமக்கு லெட்டர் ரைட்டிங் வரும், அதாவது ரைட்டிங் ஸ்கில்ஸில் லெட்டர் ரைட்டிங் வரலாம், நோட்டீஸ் ரைட்டிங் வரலாம், சம்மரைசிங் வரலாம், அந்த மாதிரி. போம் யூனிட் 2 கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். பேஜ் நம்பர் 55ல 3rd A and B இம்பார்ட்டன்ட் கொஷின், 4th A இம்பார்ட்டன்ட், அடுத்து B இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் D இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 and 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மற்றதையும் படிங்க, ஃபஸ்ட்டு இதுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ குவார்ட்டலிக்கும் நம்ம சேர்த்து படித்த மாதிரி நம்ம படிக்கணும். அண்டர்லைன் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ ஒரு சிலது போம் லைன்ஸை கொடுத்துட்டு அதோட அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, ரைமிங் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அந்த போமில் இருக்க லைன்ஸ்க்கும் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் போமோட லைன்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி எ ஷார்ட் இன் த டார்க். இந்த சப்ளிமெண்ட்ரிலையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா இதில் வந்து நமக்கு ஹின்ஸ் கொடுத்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். ஜென்ரல் பார்ட்டில் இந்த டிஸ்கஷனில் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவேஷன், அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், இது எல்லாமே கிராமர் பார்ட்டில் தரவா இருங்க. லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இந்த மாதிரி பார்ட்டெல்லாம். ஃபைனலாக கொஷின் ஆன்சர்ஸ், ERC இதெல்லாம் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.